சென்ட்ரிங் வேலையை முடித்துவிட்டு நேராக வந்து மிடுக்காக அமர்ந்திருக்கும் சென்ட்ரு ப்ரோ அவர்களே. நல்லா இதுப்பா, சூப்பரா இது. சென்ட்ரு ப்ரோ நடுவருங்கிறத இங்கிலீஷில் சொன்னேன் ப்ரோ. ஓகே 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 ஓகே. ஆண்கள் தான் பில்டப் பண்ணுறாங்க அப்படிங்கிற அணியில் பேச வந்திருக்கிற திவ்யா ப்ரோ அவர்களே, இந்து ப்ரோ அவர்களே. ஓ எல்லாம் பொண்ணுங்கய்யா. ப்ரோ எங்கள் மம்மி சொல்லியிருக்கிறாங்க, கட்டிக்க போகிற பொண்ணை தவிர மீது எல்லாரையும் சகோதரர்களாக நினைக்கணும்னு. அதான் ப்ரோ சொன்னேன். லொட லொட என்று பேசிக்கொண்டே இருக்கும் லோகேஷ் சந்தானம் அவர்களே. அதாவது நான் எதுக்கு பேச வந்திருக்கிறேன்னா, பெண்கள் தான் ப்ரோ பில்டப் ஓவராக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போது என்ன எடுத்துக்கோங்க, இந்த ஷூஸ் டாம் க்ரூஸ் கொடுத்தது. ஆஹா. தி கிட்டார் நம்ம அர்னால்டு ஸ்வாஸ்நகர் யூனோ. அர்னால்டு ஸ்வாஸ்நகர் யூனோ. சொல்றா காரி மூஞ்ச கபோதி. என்ன தெரியுமா? $2 million. எது? கிட்டார். ஏய் ஓட்ட சட்டி மூக்கா, ஒழுங்கா பேசு, இஷ்டத்துக்கு பில்டப் பண்ணாத. யூ நோ சில்வஸ்டர் ஸ்டாலின்? சொல்லு சொல்லு. சில்வர் தட்டு சில்வர் பாத்திரம்லாம் சொல்லிடுவா. அவர் வந்து மை டேடியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இன் USA. ஓ இப்போ நான் எதுக்கு பேச வந்திருக்கிறேன்னு சொன்னால், பெண்கள் தான் ரொம்ப பில்டப் பண்ணுறாங்கோ அப்படின்ட்டு. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. சுகர் கூட தான் ஜாஸ்தி. நாங்கள் கேட்டோமா சொல்லு. ஆனால் ஸ்கூல் கேர்ள்ஸ், காலேஜ் கேர்ள்ஸ் ப்ளீஸ் என்கிட்ட வராதிங்கோ. ஆமா, அப்போ வயசான பாட்டி வந்தா லவ் பண்ணுவீங்களா? நோ ப்ரோ. ப்ரோ இப்போது பெண்கள் தான் வந்து அதிகமாக பில்டப் பண்ணுறாங்கன்னு நான் பேச சொல்லி தொலைடா. அதை சொல்ல மாட்டேன், சம்மந்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஸ்கூல் கேர்ள்ஸ்ன்ற, டாம் க்ரூஸ்ன்ற, அர்னால்டுன்ற, எதை பேசணும் அதை ஒழுங்காக பேச. ஒவ்வொரு ப்ரோக்கும் செல்ஃப் பில்டப் அவசியம் ப்ரோ. ஓ செல்ஃப் பில்டப். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் மேக்கப் அதிகம் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த பெண்கள் பாருங்கோ, ½ an hourக்கு ஒருக்கா மேக்கப், டச்சப், லிப்ஸ்டிக் மாற்றிட்டு, இதெல்லாம் என்ன ப்ரோ? இல்லை பில்டப் தானே. ரொம்ப அருமையாக சொன்னார். பெண்கள் தான் மேக்கப் அதிகமாக போடுறாங்க. கரெக்டாக சொன்னார். மேக்கப் போட்டு பில்டப் கொடுக்குறாங்க. அதுதான் சொல்கிறான் கவிஞர். என்ன சொல்லிருக்கான் தெரியல. டேய் பச்சை பைத்தியம், கொஞ்சம் அமைதியாடுறா. பெயிண்ட் அடிக்காத சுவரும் மேக்கப் போடாத பிகரும் நல்லா இருந்தா சரித்திரமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இது 2400 வந்து கிபில தங்கத்துறைன்னு ஒரு டிவில சொன்னாராம. ஆமாப்பா, அவர் சொன்னதுதான். அவர் சொன்னதானா? கொஞ்சம் அமைதியா தம்பி நீ பேசுப்பா. ப்ரோ நம்ம ஹேருக்கு கடவுள் கொடுத்த கலர் பிளாக், கருப்பு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, கடவுள் அவங்க பக்கத்து வீட்டுக்காரா? கடவுள் கொடுத்தது பாத்தியா நீ? ப்ரோ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ பாருங்க, அதில் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி பெயிண்ட் அடிச்சு விட்டு கேட்டால் கலரிங்கிறாங்க. இது பில்டப் இல்லாமல் என்ன பெயிண்ட்னா உங்க அப்பா வீட்டு காசுல அடிக்கிறாங்க, அவங்க காசுல அடிக்கிறாங்க. கரெக்ட் தானமா? வலிதே கலர் கோழி குஞ்சு மண்டையா, நீயே கலர் தான் வச்சிட்டு இருக்க. நீ பண்ணாத பில்டப் பண்ணா பொண்ணுங்க பண்றாங்க. ப்ரோ திஸ் இஸ் நேச்சர். நேச்சரா? எல்லாம் ஈச்சர்ல போக வேண்டிய வயசுல நேச்சரா? ஐ திங்க் நடுவர் அவர்களே, லவ் பேர்ட்ஸ் கூண்டு பக்கத்துல ஒரு தூங்கி இருப்பாரு, அதுக்கு ஆய் போட்டுதான் கலர் ஆயிடுச்சு. நோ வே, திஸ் இஸ் நேச்சுரல் கலர். ஹேருக்கு ஒரு பெர்ஃப்யூம், ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பெர்ஃப்யூம், அப்புறம் பாடி ஸ்ப்ரே ஒன்று, அப்புறம் டியோடரண்ட், 4 விதமான பெர்ஃப்யூம் போட்டால் பசங்க என்ன ஸ்மெல் பண்ணுவாங்க? மொத்தத்தில் மயங்கி விழுந்துறாங்க. கேட்டால் அழகுல மயங்கி விழுகிறாங்க இந்த பொண்ணுங்க. சொல்லுங்க. கரெக்டாக சொன்னார். இன்னைக்கு சென்ட் அடிக்கிறது தான் ட்ரெண்டு, தெரியுதுல்ல? வயல்ல இது நண்டு போடா மண்டு. நான் ஒரு 20 ஆல்பம் கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்கேன், மியூசிக் ஆல்பம்ஸ். ஓ ஆல் சூப்பர் ஹிட், ஃபேமஸ் சாங்ஸ் ஆல். ஓகே, அதை நான் ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணால் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வியூ தான். ஏய் நீ ஃபேஸ்புக்கில் இருக்கியா? ஆமாம் ப்ரோ. ஓகே. எல்லா சாங்ஸ்க்கு ஒரே ஒரு வியூ, அதுவும் நான் பார்த்தது தான். ஜெய் ஒரு ஆல்பம் பண்ணி ஒரே ஒரு வியூஸ். நானே ஒரு ஆல்பம் பண்ணிருக்கேன் தெரியுமா? என்ன நீங்க ஆல்பம் பண்ணிருக்கீங்களா? ஆமாப்பா. சத்தியமானவங்கள என்ன மாதிரி ஆல்பம்? பர்த்டே ஆல்பம், மேரேஜ் ஆல்பம். டேய் அவனுக்கு தான் காரி துப்பா, நீங்களா முடிச்சு பாத்தீங்களா? கூடுகிற ஆளே துப்புறான். அதானே இந்த பொண்ணுங்க வந்து டிக்டாக்ல ஏதோ ஒன்று பண்ணி போட்டாலும் சரி, சாப்பிட்றது, பல் தேய்க்கிறது, எது எடுத்து அப்டேட் பண்ணாலும் 10 நிமிஷத்தில் மில்லியன் கணக்கில் லைக் சொல்லு. என்ன நியாயம் ப்ரோ? பில்டப் தானே இது. அதான்டா பொண்ணுங்களுக்கு இருக்கிறது உனக்கு இல்ல. என்ன பேசுறப்பா? தப்பா நினைக்காதீங்க. என்ன பேசுறீங்க? அப்பா நினைக்காதீங்க. பொண்ணுங்களுக்கு மூளை இருக்கு, பசங்க உங்களுக்கு மூளை இல்ல. அத சொல்ல வந்தயா? ஐயோ லாட் ஆஃப் பிரைன் ப்ரோ, லாட் ஆஃப் பிரைன். புரியல.
ஐ எம் வெரி இன்டெலிஜென்ட் யூ நோ. இதுல இருந்து என்ன தெரியுது ப்ரோ? நீ ஒரு பைத்தியம் தெரியுதுடா. நடுவரே 2 பேரும் கரெக்டான டைமிங். நான் கன்ஃபார்மா சொல்றேன் ப்ரோ, பொண்ணுங்க தான் பில்டப் பண்றாங்க அப்படின்னு நான் இதுல வந்து ஆன்சரமா சொல்றேன். தலைவா சூப்பர் தலைவா. ரொம்ப அருமையா சொன்னாப்புல. அண்ணா அருமையா சொன்னாரு, சேமியா சொன்னாரு. அவர் சொல்லியே முடியல, ஒரு நிமிஷம் இருங்க. ப்ரோ, காஃபி ஷாப்பில் போயிட்டு ஒரே ஒரு காஃபி வாங்கி 1 hour குடிச்சிட்டே இருப்பாங்க. அதில் என்ன இருக்குது? டேய் மஞ்சள் காமல வந்த மண்புழு, காபி ஷாப்புக்கு போய் 1 hour குடிக்கிறான்னு சொல்றிய, ஒரு ஒயின் ஷாப்புக்கு போய் ஒரு கோட்டரை வாங்கி 2 மணி நேரம் குடிக்கிறீங்க, அதெல்லாம் தப்பு இல்லையாடா? ப்ரோ அது வேற மேட்டர். இருங்க, அவர் ஒயின் ஷாப் போனாரு, உங்களுக்கு எப்படி தெரியும்? இவரு தான் கூட போனாரு. பக்கத்துல மெடிக்கல் ஷாப் இருக்குல்ல, ஆமா ஆமா ஆமா, மாத்திரம் வாங்க போனேன். ஆகவே ப்ரோ, பெண்கள் தான் பில்டப் பண்ணுறாங்க அப்படிங்கிற தீர்ப்பு உங்ககிட்ட இருந்து வரும் அப்படின்னு நாங்கள் முழுக்க அவங்கள பிலீவ் பண்ணுறோம். ஓகேவா?